வணக்கம். இது தேர்தல் கண்ணோட்டம் 2026. எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு வாக்காளர்களும் தமிழக மக்களும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு மீண்டும் வருகிறார் பிரதமர் மோடி. வழக்கம் போல் அவர் ரோட் ஷோ நடத்த இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக நடுத்தருவில் நிறுத்திட்டு அவர் ரோட் ஷோ நடத்த வர்றாரு. முதல்வர் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு, உடனடியாக மோடி வரட்டும். ஏன்னா கடந்த முறை ஒரு ரோட் ஷோ வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகள் நாங்கள் ஜெயித்தோம். மீண்டும் வாங்க மோடி அப்படின்னு ஸ்டாலினே அவரை அழைச்சிருக்கிறாரு. தமிழ்நாடுக்கு ரோட் ஷோ வர இருக்கிறாரு. ராத்திரி 6 மணி ஆனால் போதும், வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தால் போதும் மோடி ரோட் ஷோக்கு வர்றாரு. சரி, தேர்தலுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா அப்படின்னு சொன்னால் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. எய்ம்ஸ் நட்டு வச்ச செங்கலாகவே இருக்குது. மெட்ரோ அதுக்கு பணம் கொடுக்கல. வரி பகிர்வு, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்தாரா? இல்லை. சரி, இதெல்லாம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கிற போது அதுக்கு கூட பணம் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. ஸோ எதுவுமே தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு கையை விரிச்சிட்டு எந்த முகத்தோட ரோட் ஷோ பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கும் பாஜகவுக்கு தான் வெளிச்சம். அப்படி ஒரு நிலைமை அப்படி ஓடிட்டு இருக்கு. அடுத்து இவங்க சொல்கிறது டபுள் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசியை தான் மாநிலத்திலையும் வந்தால் இந்த 2 என்ஜின் நல்லா வேகமாக ஓடும் மாநில வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பின்தங்கிய மாநிலங்கள், பீகார், அதே போல் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த மாநிலங்களில் பிமாரு மாநிலங்கள்ன்றாங்க. இந்த பிமாரு மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு, கேரளா போன்ற இதர மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சோஷியல் இண்டிகேட்டர்ஸில், தொழில் வளர்ச்சியில், தனிநபர் வருமானத்தில் இந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. பாஜக சொல்கிற டபுள் என்ஜின் என்கிற இந்த பிமாரு மாநிலங்களில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. டபுள் என்ஜின் சர்க்காராக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாடு, கேரளா போன்ற முன்னேறிய மாநிலங்களில் இந்த பிமாரு மாநிலங்கள் பட்டியலை கொண்டு போய் நிறுத்திட போகிறாரோ அப்படிங்கிற கவலையிலிருந்து தமிழக வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலியாக வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரிய போகுது. அடுத்து அதிமுக. அதாவது அதிமுக தோல் ஏறி தான் பிஜேபி வர்றாங்க. அதிமுகவோட விளம்பரம் ஒன்று இன்றைக்கி சோஷியல் மீடியாவில், டிவியில் வைரலாக இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு பெண்ணு கோலம் போடுறாங்க, பெண்ணுக்கு பதிலாக ஒரு ஆண் கோலம் போடுறாரு. ஏன் அவங்க போடலை, நீங்கள் போடுறீங்கன்னா செயின் திருடர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அதிமுக சொல்கிற மாதிரியான ஒரு விளம்பரம். கடந்த தேர்தலில் ஒரு குரல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மீண்டும் ஒலிச்சிட்டு கொண்டே இருந்தது. அது என்ன அப்படின்னா, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றத்தை நடத்தியது அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்களே சுயதம்பட்டம் அடிக்கிறதுங்கிறது ஒரு நகைப்புக்கு இடமான விஷயமா இருக்குது அப்படின்னு எல்லாரும் அதை காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, மாநில வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்கிற இடமாக இன்னைக்கு அதிமுக மாறி இருக்கு. அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு. தமிழக மக்கள் அதிமுகவுடைய பிரச்சாரத்தை நம்ப தயாராக இல்லை. விஜய் நான் தான் மாற்று அப்படின்னாரு. அவர் 2 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன காமெடி அப்படின்னா, திருச்சி கிழக்கில் அவர் செய்திருக்கக்கூடிய வேட்புமனுவில் 2 குற்ற வழக்குகள் நிலுவை இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. ஆனால் பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் தனக்கு எதிராக எந்த குற்ற வழக்கும் நிலுவையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது உண்மையா, இது உண்மையா, இதில் மறந்தவர் ஏன் அதில் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் கூட போகிறதுக்கு ஆளே இல்லாமல் விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தனியாக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு மீம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. திருத்தணி தொகுதி வேட்பாளர் ரொம்ப தனியாகவே போய் ஓட்டு கேட்குற நிலைமை என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதான் விஜய் கட்சியோட நிலைமை. விஜய் எங்கே போட்டிடுறாரு? சென்னையினுடைய பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு. அன்றாட ஆஃபீஸுக்கு வருவாருன்னு சொல்லி பெரிய ஆஃபீஸை கட்டி ஏசியெல்லாம் போட்டு தடபுடலாம் திறப்புடா நடத்துகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்த அன்னைக்கு தவிர இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபீஸ் என்பது பூட்டி இருக்கு. விஜய் வருவாரா, தேர்தல் வேலையை பார்ப்பாரா, ஆஃபீஸ் திறக்குமா, இதுதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. நேற்றுக்கு டெல்லியில் பேசியிருக்கிற பாஜகவினுடைய ஒரு ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? தேர்தலுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு விஜய் இணைவார், விஜய் ஆதரவோடு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், 2 பேருக்கு சட்டமன்றத்தில் போதுமான எம்எல்ஏக்கள் வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தேர்தலுக்கு முன்பே இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, அவங்க உரிமை. சரி, இதுக்கு எதிராக விஜய் ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்காரா அப்படின்னா இல்லை. திமுகவையும் திட்டுறாரு, பாஜகவையும் திட்டுறாரு. தேர்தலுக்கு பிறகு விஜய் எங்களை ஆதரிப்பார் என்று சொல்லக்கூடிய பாஜக ஒன்றிய அமைச்சருடைய கருத்துக்கு ஏன் விஜய் மறுப்பு சொல்லலை அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இதுக்கு ஊடால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர் நிறுத்தி பரபரப்பாக தேர்தல் கழகத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த முறை என்னை கைவிட்டுறாதீங்க, 15 ஆண்டுகளாக கத்தி கத்தி பேசிகிட்டே இருக்கேன்,
ஒருவேளை ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் விஷம் கொடுத்துருங்கன்னு விரக்தியின் விளிம்பில் நின்று தேர்தல் களத்தில் பேசக்கூடிய அளவுக்கு சீமான் போயிருக்காரு. எல்லாத்துக்கும் நான் தான் தீர்வு, ஆட்சி அதிகாரத்தை எங்கிட்ட கொடுங்க, இன்னைக்கு இருக்க எல்லா அவலங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய சீமான் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனை களத்தில் இருக்காரா அப்படின்னா இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்தா தேர்தல் என்று வருகிற போது சில பேர் வர்றாங்க, நான் முதல்வர் நாற்காலியில் அமர்றேன், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இவர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அது இப்படி ஒரு குழப்பமாக ஆசைகளோடும் கனவுகளோடும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற தமிழக தேர்தல் களத்தில் திமுக ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற ஒரு அணியை வலுவாக அமைத்து தேர்தல் களத்தில் இன்னைக்கு போட்டியிடுறாங்க. 234 தொகுதிகளும் களம் காண்றாங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது என்கிற முடிவை தமிழகம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன ரிசல்ட்டுங்கிறத நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம்.